பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம். த புக் ஆஃப் சாம்ஸ் 62, 62ஆம் சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 62:5, Psalm 62 verse 5 வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலேயே வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் சங்கீதக்காரனாகிய தாவீது தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் தனக்குள்ளே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? நான் நம்புகிறது அவராலே வரும். மறுபடியும் சொல்லுங்க, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். பக்கத்தில் உள்ள கரங்களை இப்படி சொல்லுங்க, நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க விசுவாசிக்கிறது கர்த்தராலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல வாசிக்க நாம் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். சொன்னோம், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தாவீது தனக்குள்ளே ஒரு விசுவாசமான வார்த்தையை, தனக்குள்ளே அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நாம் நம்புகிறது அவராலே வரணும்னு சொன்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்னா நாம் அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்புகிறது, நாம் நம்புகிறது அவராலே நமக்கு கிடைக்கப்படணும்னு சொன்னா முதலாவது நாம் அவரை நம்ப வேண்டும். பாருங்க, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தரை நம்பின பரிசுத்தவான்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நான் வேதத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் நான் ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் சுருக்கமாய் சொல்லி, தொடர்ந்து நமக்கு இந்த நாளில் திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினால சுருக்கமாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். பாருங்க, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது யோபு அழகா ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, யார் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்றாரு? கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள உண்டாகணும். ஒரு ஆவிக்குரிய பாதையிலே வளருகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் ஒரு தேவ பிள்ளை படிப்படியாய் வளரும் போது இந்த விசுவாச ஆழம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். யோபுவுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்த அந்த யோபுவுக்கு சோதனை மேல சோதனை வந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோதனை மேல சோதனை. ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனை, அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்த ஒரு பிரச்சனை, பிரச்சனை மாறி 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 வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் நான் கடந்து சொல்லுவேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவும் இல்லை. இந்த யோபு சொல்லும் போது சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தில் ஆழமாய் வளருகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை குறித்த ஒரு கவலை அவர்களுக்குள்ள இருக்காது. பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, இந்த பாடுகளை விட, இந்த போராட்டங்களை விட, இந்த சோதனைகளை விட அவைகளை ஜெயிக்க என் தேவன் அதைவிட பெரியவர் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளை கர்த்தருக்குள் படிப்படியாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். யோபுடைய வாழ்க்கையில் அதே போலதான். பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, கர்த்தர் அனுமதிக்காம இந்த பாடுகள் எனக்கு வரல, கர்த்தருடைய சித்தம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேரில் நம்பிக்கையா இருந்தால் வசனம் தெளிவாய் சொல்லுது. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் கொன்று போடல. என்ன நடந்தார் பாருங்க, ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். விசுவாசத்திலே வளருகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில சோதனைகள், சில பாடுகள் கடந்து வரும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சில பாடுகளை, சில போராட்டங்களை வெளியில சொல்லவே முடியாது. நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அது ஒரு மிகப்பெரிய காயமா இருந்துகிட்டே இருக்கும். அதை வெளியில சொன்னா யாராவது நம்மளை தவறா சொல்லிடுவாங்க, குடும்பத்தில் சொன்ன நம்மளை ஏளனமா பார்த்துருவாங்க, இந்த மற்ற நண்பர்கள் மத்தியில் சொன்னா அவங்க நாளைக்கு என்ன தூற்றி திரிஞ்சிருவாங்க. அதனால இந்த பாடுகளை, இந்த வேதனைகளை நான் என்ன செய்வது என்று சொல்லிக்கொண்டு சில நேரங்களிலே இருதயத்திலே வைத்து அடக்கி அடக்கி பிரைஸ் தி லார்ட் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் செய்து கொண்டிருப்போம். வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்திலே வளருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யோபுவுடைய வாழ்க்கையில சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாவே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்திலே கர்த்தருக்குள்ளே வளருகிற ஒரு தேவ பிள்ளைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் சொல்லணும், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் சில பாடுகள் வழியா போலாம், சில போராட்டங்கள் வழியா போலாம், ஆனா எனக்குன்னு சொல்லி ஒரு விடுதலையே என் இயேசு எனக்காய் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருந்து கர்த்தரை நம்புவோமே என்று சொன்னால் எந்த பிரதிகூலமான காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த சாதகமற்ற காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த அசாதாரணமான காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை மனுஷனுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியமா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடையதான சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தலைக்கு மேல தண்ணி போறது போல பலவிதமான பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். இனி இந்த பிரச்சனையிலிருந்து என்னால மீண்டு வெளியில வர முடியாது என்று சொல்லுகிறதான ஒரு மிகப்பெரியதான குழப்பத்தின் மத்தியிலே பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கலாம். ஆனால் அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்ற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவராலே சகலமும் கூடும். ஆகையால் தேவ பிள்ளைகள் ஆண்டவராலே கூடும் என்று நாம் விசுவாசிக்கிறது, நம்புகிறது மாத்திரமல்ல, அதிலே உறுதியா இருக்கணும். சொல்லணும், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கணவரை குறித்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மனைவியை குறித்த பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய வேலையை குறித்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸை குறித்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய லிமிட்டை தாண்டி மேல அது போன பிறகு இனி என்னுடைய கையில இல்ல, என் கையை விட்டு நழுவி போயிடுச்சு, இனி என்னால முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நாம் தேவ சமூகத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இல்ல, என் கைவிட்டு போகல, என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை அற்புதமாய் நடத்தி நான்
நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதமான அந்த விசுவாசமான வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்லும்போது அழகா சொல்றாரு, வாசிங்க 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Psalms 27 verse 3 வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், ஒரு பாளையம் பொதுவாக லேகியோன் என்று சொன்னா சுமார் 4000 முதல் 6000 பேர் கொண்ட ஒரு படை வீரர்களை உடையதான் லேகியோன். பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் வாசிங்க, என் இருதயம் பயப்படாது. எது பயப்படாது? என் இருதயம். நமக்கு விரோதமா யாராவது சூழ்ந்துனா போதும், ஐயோ ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன முடிய போகுதுன்னு தெரியலையே, ஆண்டவரே என்ன கஷ்டம்னு தெரியலையே, இவங்க ஆண்டவரே இவங்க என்ன பண்ண போறான். நிறைய சூழ்நிலையில நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து சுட்டி காட்டி ஏதாவது பிரச்சனையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா போதும், ஆண்டவரே இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன், எனக்கு ப்ரூவ் பண்றது எதுவுமே இல்லையே. நோ நோ நோ, அப்படி இல்லை. இவர் சங்கீதக்காரன் அழகா சொல்ல பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் சரி எது பயப்படாது, என் இருதயம் பயப்படாது. கர்த்தருக்கு முன்பாய் நாம் உண்மையா இருப்போம்னு சொன்னா நமக்கு விரோதமா ஒரு பாளையமோ 2 பாளையமோ இல்ல 10 பாளையமோ வந்தாலும் சரி நம்முடைய இருதயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஒரு அழகா சொல்ல பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. வாசிங்க. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அதாவது கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். என் பேர்ல ஒரு பெரிய யுத்தமே வந்தாலும் சரி கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு பாருங்க. தாவீது யுத்த களத்தில் போகும்போது அவர் யுத்த வீரன் அல்ல, அவர் ஒரு ஆடு மேய்ப்பன். ஆடு மேய்க்கிறதான ஒரு இளைஞன், யுத்தத்துக்கு பழக்குவிக்காத மனுஷன். ஆனா அந்த இடத்துல யுத்த வீரர்கள் இருக்கிறதான தன் சகோதரர்களும் இருக்கிறதான அந்த பாளையத்துக்குள்ள போகும்போது பெலிஸ்திய தேசத்தில் உள்ளதான ஒரு யுத்த புருஷன், அவர் பெரிய ஆளு. அவர் என்ன பண்றாரு, வந்து நின்றுட்டு இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 பாருங்க அவரால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியல. ஒரு மிகப்பெரிய யுத்த களம் பாருங்க, ஒரு மிகப்பெரிய பாளையம், ஒரு யுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த கோலியாத் வந்து தேவனுடைய நாமத்தை தூஷித்து பலவிதமான தேவையற்ற வார்த்தையை சொல்லும் போது தாவீதுக்குள்ளே ஒரு மிகப்பெரியதான ஒரு எண்ணம் வந்தது. இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பாளையம் வந்த போதும், மிகப்பெரிய யுத்தம் வந்த போதும் அவர் அதை கவலைப்படவே இல்லை. இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்தித்த இந்த பெலிஸ்தியன் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் சரி என் இருதயம் பயப்படவே பயப்படாது. அல்லேலூயா. அதே போல இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிற்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய அதிகாரம் நிற்கலாம். ஒருவேளை அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்களாலே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு நீங்கள் சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடும் தேவ சமூகத்தில் விசுவாசித்து அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வசனம் அழகா சொல்கிறது, நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. அழகா சொல்ல பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. தொடர்ந்து வாசிமா. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் நாம் நம்புகிறத அவராலே வரணும்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்கணும். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேருக்கு சில சூழ்நிலைகள் சாதகமா வந்த உடனே யார் வேண்டாம்? கர்த்தர் வேண்டாம். தங்களுக்கு ஒரு நல்ல வசதி வந்த உடனே யார் வேண்டாம்? கர்த்தர் வேண்டாம். நல்ல ஒரு குடும்பம் கிடைச்ச உடனே யார் வேண்டாம்? கர்த்தர் வேண்டாம். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே யார் வேண்டாம்? கர்த்தர் வேண்டாம். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போ நம்ம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம சுயமான புத்தியை சாய்கிறோமா, இல்ல நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கிறோமா? அவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறான்னு சொன்னா, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரையே சார்ந்திருக்கணும். அவரையே சார்ந்திருக்கணும்னு சொல்லி இயேசு நம்மை குறித்து, தேவன் நம்மை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, சில நேரத்தில் நாம் அவரை சார வேண்டிய நேரத்தில் அவரை சாராதபடிக்கு நம்முடையதான சுய புத்தியின் மேலே, நம்முடைய பெருமையின் மேலே, நம்முடையதான பணத்தின் மேலே, நம்முடையதான வசதியின் மேலே, நம்முடைய அதிகாரத்தின் மேலே, நம்முடைய காரியத்தின் மேலே நம்ம சாய ஆரம்பிக்கிறோம். என்னால இது முடியும், நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி சுயமா சில காரியங்களை செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். அது ஒருவேளை தோல்வியிலே போய் முடிவடைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்மட்ட? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், வாசிமா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சில நேரத்தில் ஏன் நமக்கு தோல்வி, சில நேரத்தில் ஏன் நம்முடைய பாதைகள் மாறுது, சில நேரத்தில் ஏன் நம்ம சில போராட்டங்களை சந்திக்கிறோம் அப்படி சொன்னா, நம்ம என்ன பண்றோம்னா சுய புத்தியின் மேல சாயிரும். புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலம் எதன் மேல சாயக்கூடாது? சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. சுய புத்தி நான் தெரிஞ்சில்ல, என்னால நான் இதை முடிச்சிருவேன், என்னால் செய்ய முடியும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, சில நேரங்களில் நம்மளாவே சில காரியம் முடிவு செய்கிறவங்களா இருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று ஜெபத்தோடே செய்வோமே என்றால், ஒருவேளை சாதகமற்ற காரியமா இருந்தாலும் சரி, தேவன் கிருபையாய் அதை நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அசாத்தியமான காரியமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை சாத்தியமாய் மாற்றி கொடுப்பார். அப்ப நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அதனாலதான் பிரைஸ் தி லார்ட் தாவீது சொல்றாரு, நான் நம்புகிறது யாராலே வரும்? அவராலே வரும், கர்த்தராலே வரும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்னு சொன்னா, நம் ஒரு காலம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் நிச்சயமாய் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த தேவன் போதுமானவர். ஒரு 3 பேரை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, கர்த்தரை நம்பினவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நடந்த சம்பவம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனம். The book of Genesis chapter 24 verse 12 and 13 வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இங்கே ஒரு ஜெபத்தை தேவன் பேரில் நம்பிக்கையாய்
எலியேசர் ஜெபிக்கிறார். இதுல என்னன்னா, ஆபிரகாம் முதிர் வயதாகிறாரு. முதிர் வயதாகிற நேரத்தில் ஈசாக்குக்கு, ஆபிரகாமின் குமாரனா ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கணும். பெண் பார்க்க வேண்டியதான சூழ்நிலையில தன்னுடைய வீட்டினுடையதான மூத்த ஊழியக்காரனா இருக்கிற எலியேசர் சொல்றாரு, எங்க ஊர்ல போய் நீ என்ன பண்ண, ஒரு பெண்ணை நீ என்ன பண்ண கூட்டிட்டு வா அப்படின்றார். ஈசாக்கையும் அனுப்பல, ஆபிரகாமும் போகல. எலியேசர் இப்போ என்ன பண்றாரு, அவர் ஊருக்கு போறார், மெசொப்பொத்தாமியாவுக்கு போறார். போற சூழ்நிலையில நமக்கு நல்லா தெரியும் பாருங்க, அந்த இடத்துல இந்த எலியேசருக்கு நல்லா தெரியும், அதாவது ஆபிரகாமின் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஏதோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் இதான் ஈசாக்குக்கு பெண்ணுன்னு சொன்னேன்னா என்ன அடிச்சு துரத்திடுவார். அப்போ தேவனுக்கு சித்தமான பெண்ணை தான் நான் என்ன பண்ணணும், கூட்டிட்டு போனோம். அதனால ஆபிரகாமின் தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். ஆகையால் இப்ப என்ன பண்றாரு, ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு, ஆண்டவரே நான் இப்போ தண்ணீர் துறவண்டையில நிக்கிறேன். அந்த இடம் வாசிக்க முடியுது பாருங்க. அதாவது இதோ நான் தண்ணீர் துறவண்டையில 13ஆம் வசனத்தில் இருக்கிறேன். இந்த ஊராரில் பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றோ உன் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்று பிரைஸ் தி லார்ட் ஒரு நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைக்கிறார். அல்லேலூயா. இவன் மெசொப்பொத்தாமியாவுக்கு வர்றாரு. அங்குள்ள குடும்பம் யாரு, பெண்கள் யாரு, அங்குள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க, எந்த ஒரு காரியமும் யாருக்கு தெரியாது, எலியேசருக்கு தெரியாது. ஆனால் இப்போ கர்த்தரை நம்புகிறார். கர்த்தரை நம்புகிறார். ஆண்டவரே நான் ஏதோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு ஈசாக்கு கொண்டு போக கூடாது, கர்த்தர் நியமித்த பெண்ணை தான் நான் ஈசாக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பாருங்க, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. திருமணம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. திருமணம் என்பது தேவ திட்டத்தின்படி செயல்படுகிற ஒன்று. ஆகையால் தேவனாகிய கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் தம்முடைய சித்தத்தின்படி எதை செய்கிறாரோ அதை ஜெபத்தோடு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கும் போது பிரைஸ் தி லார்ட் ஏற்ற ஒரு மணவாட்டியை, ஏற்ற ஒரு மணவாளனை பரலோகத்தின் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் நிறைய பேர் சுய புத்தியின் மேல் சாயிறாங்க. இந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க, இந்த பையன் நல்லா இருப்பாங்க, இவர் பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கிறாரு, இந்த பிள்ளை பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பாருங்க, ரட்சிக்கப்பட்டாங்களோ ரட்சிக்கப்படலையோ, ஆண்டவர் அறிஞ்சாங்களோ அறியலையோ, அபிஷேகம் பெற்றாங்களோ இல்லையோ, சபைக்கு ஒழுங்கா போறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் கேட்கறது இல்லை. பார்த்த உடனே இந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ற அநேகர் இருக்கிறாங்க. அநேக பிரச்சனையும் போராட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜெபித்து தேவ திட்டத்தின்படி தேவ சமூகத்திலே கேட்டு தேவ நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு குடும்பம் இணைக்கப்படுமே என்று சொன்னால் அந்த குடும்பத்தை கர்த்தர் அழகாய் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஈசாக்குக்கு என்று தேவன் ரெபெக்காளை நியமித்து வைத்தார். எலியேசர் அனுப்பும் போது எலியேசர் இப்படி ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே எந்த பெண்ணிட்ட, அதாவது எனக்கு குடிக்க தண்ணி தான் கேட்கும் போது எனக்கு தண்ணி மாத்திரம் இல்ல, இந்த ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி எந்த பொண்ணு சொல்றாளோ அந்த பொண்ணு தான், அதாவது ஈசாக்குக்கு நியமித்து வைக்கப்பட்ட பெண் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை செய்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 15 வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரத்தியாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு ஒரு பெண் நடந்து வாரா. வாசிங்க. அந்த பெண் மகாரூபவதியோ புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று
சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மொண்டு வார்த்தாள். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. பாருங்க, இவர் ஒரு பிளைண்டா ஒரு பிரேயர் பண்றாரு, ஒரு சாதாரணமா ஒரு பிரேயர் பண்றாரு. சுய புத்தியின் மேல சாயல்ல. ஆண்டவரே ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு திங்க் பண்ணல. சுய புத்தியின் மேல சாயாம அவர் பிளைண்டா ஒரு பிரேயர் பண்றாரு, குருட்டுத்தனமா ஒரு ஜெபத்தை செய்யறாரு. தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்படினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எலியேசர் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் யாரும் சுய புத்தியின் மேல சாயாதபடிக்கு தேவன் எனக்காக எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். முக்கியமா வாலிபர்கள் தங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்து, எதிர்கால குடும்ப காரியங்களை குறித்து உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு, இந்த பொண்ணு நல்லா இருக்கும், இந்த பையன் நல்லா இருப்பான், பரவாயில்லை, இவங்களை கட்டினா நல்லா வசதியா இருப்பாங்க, இவங்களை கட்டினா பயங்கரமா நம்ம என்ன பண்ண சம்பாதிக்கலாம். நோ நோ நோ. பாருங்க, சமாதானமே இல்லாம போயிடும். அதனால தேவ பிள்ளைகள் சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு ஆண்டவர் எனக்காக யாரை நியமித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் யாரா இருந்தாலும் சரி நான் தேவ சமூகத்தில் ஏற்று கொள்ளுகிறேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாளுடைய ஜெபம் நம்ம பொதுவா அடிக்கடி கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் தான். கர்த்தரை அன்னாள் நம்பினாள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்ம சபைக்கு ஹிந்தி சர்வீஸ் நடத்துகிறதான சகோதரர் பீட்டர், அவருக்கு திருமணமாகி ஒரு 12 வருஷமா 9 வருஷம் 9 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சபையில ஹிந்தி சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிற ஊழியம் செய்கிறார். பாருங்க, கர்த்தரை நம்பின தம்முடைய மகன் 9 வருஷத்துக்கு அப்புறம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய கிருபையினால நார்மலா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 குழந்தைகளை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. இதே போல அநேக சாட்சிகளை நம்முடைய சபையிலே கேட்க முடியும். கர்த்தர் நல்லவர், இன்னும் அற்புதத்தை செய்ய அவராலே முடியும், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் நாம் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். இதில் பார்க்கும்போது அன்னாளுக்கு விரோதமாய் பெனினாள் என்று சொல்லுகிறதான அவருடைய குடும்பத்தின் நபர் எதிராய் பேசின வேளையிலே, அன்னாளை ஏளனமாய் பார்த்த வேளையிலே அன்னாள் யாரை நம்ப ஆரம்பித்தாள்? கர்த்தரை நம்ப ஆரம்பித்தாள். அல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தில் யாராவது தேவையில்லாம பேசுறாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க, உங்களை வருத்தப்படுத்துறாங்க, உங்களை மனமடி வாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. பாருங்க, யாரும் போய் அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது. யாராவது பேசுனாங்கன்னா நானும் நாக்கு கிளிய 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம என்ன பண்ணணும்? சண்டை போடக்கூடாது. நாம் தேவ சமூகத்திலே வந்து எந்த காரியத்திற்காக அவர்கள் மனமடி வாக்குறாங்களோ, எந்த காரியத்துக்காக நம்மளை கேவலப்படுத்துறாங்களோ,
எந்த காரியத்துக்காக நமக்கு விரோதமா பேசினாங்களோ தேவ சமூகத்தில் வந்து நாம் கண்ணீரோடு அந்த காரியத்திற்காக நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது யார் மனமடிவாக்குனாங்களோ யார் வெட்கப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே நிச்சயமாய் கூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்ப மறுபடியும் சண்டை போட போக கூடாது, மறுபடியும் அவங்களை திட்ட போக கூடாது. இவங்க இப்படி பேசிட்டாங்களே நான் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறது நினைக்க கூடாது. பாருங்க, அன்னாள் போய் பெனினாள்கிட்ட சண்டை போட்டுதான் பைபிள் சொல்லல பாருங்க. ஆனா மனசுல ரொம்ப வருத்தம், மனசு மடிவாகுது, மனசு ரொம்ப காயப்படுது. இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லி மனமடி உண்டாகும் போது தேவ சமூகத்திலே கடந்து வந்து கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபிக்கிறா பாருங்க. அவருடைய கணவனாகி எல்கானா வந்து சொல்றாரு, ஏமா அழுதுகிட்டு இருக்கிற? 10 குழந்தை இருக்கிறத விட நான் இருக்கிறேன் இல்ல, ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. பாருங்க, என்னால சமாதானம் அவளுக்கு வரல. தொடர்ந்து பாருங்க, ஏலி ஊழியக்காரர் இருந்துகிட்டு நீ என்ன வெறிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இப்படியா இருக்கிறது சபையில் அப்படி சொல்லி பேசுகிறார். அவள் சொல்றா, ஐயா நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மதுவாகிலோ எதை நான் குடிக்கல, நான் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஜெபிக்க 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 அங்கே ஏலி தொடர்ந்து சொல்றாரு, சமாதானத்தோட போ. அல்லேலூயா. உன்னை யாரு வேதனைப்படுத்தினாங்களோ, உன்னை யாரு காயப்படுத்தினாங்களோ, உன்னை யாரு துக்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பா நீ சமாதானத்தோட போ. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. அவள் கர்த்தரை நம்பி நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரத்தை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் பாரத்தை சுமந்துக்கிட்டு போகல. சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணோம். இப்ப நம்ம வர்ஷிப் டைம்ல ஆவியில் ஏவப்பட்டு சொன்னேன், நீங்க என்ன பண்ணுங்க, 2 கையை எடுத்து தலையில மேல தூக்கிட்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். அநேகர் மிகுந்த வேதனையோடு தங்களுடைய பாடுகளை வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க கரங்களை உயர்த்தி சொன்னதை நானும் கவனிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஜெபித்த ஜெப விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு போங்க. பின்பு துக்கமுகமா இருக்க வேண்டிய தேவையில்லை. இனி இந்த காரியம் என்னமா நடக்கும், என்னமா முடிவடையும், இந்த காரியம் எப்படி ஆகும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் தேவ சமூகத்தில் வச்சுக்கிட்டேன், என் ஜெபத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றியாச்சு, என் கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றியாச்சு. இனி நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அன்னாள் பின்பு துக்கமுகமா இருக்கவே இல்லை. கர்த்தர் அன்னாளோடு கூட இருந்து அற்புதத்தை கர்த்தர் செய்தவராயிருந்தார். அல்லேலூயா. பைபிள் காலத்தில் சில கிராஜுவேஷன் சர்வீஸ் நடக்கும் போதெல்லாம் நான் இந்த ஒரு காரியத்தை சொல்லுவது வழக்கம். நம்ம சபையிலையும் சொல்லி இருக்கிறேன், எல்லாருடைய வீட்டிலையும் நம்ம எல்லா குடும்பமும் நினைக்கணும், என்னுடைய தலைமுறை கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர வேணும். என்னுடைய தலைமுறை என்ன செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நானும் சொல்றதுதான் சப்திகா பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், நீ என்ன வேணா படிச்சுக்கோ பரவாயில்ல, நீ பிடிஎஸ் படி இல்லை எம்டிஎஸ் படி, நீ எந்த டிகிரி வேணா படிச்சுக்கோ. படிச்சு முடிச்ச பிறகு எதான் செய்ய போற, நீ கர்த்தருடைய ஊழியத்தான் செய்ய போறேன். பாருங்க, ஊழியத்தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் அவள்கிட்ட சொல்றது உண்டு. அவளும் சரி அப்படி சொல்லிட்டு அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இன்னும் சொல்ல போனா நாமும் இன்னும் நம்முடைய பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அர்ப்பணிச்சு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நம்மை நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் கர்த்தர் தேசத்திலே ஊழியர்களை அதிகமாய் பெருக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியம் இன்னும் அதிகமாய் விஸ்தீகரமாய் செய்து நம்முடைய இந்திய தேசம் அல்ல உலகம் எங்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. நான் சின்ன பிள்ளையா வளரும் போது, குழந்தையா இருக்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் தான் பாருங்க, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி தான் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் முதல்ல 1ஆம் கிளாஸ் படித்த ஸ்கூலுக்கு பேர் அரசு தொடக்கப்பள்ளி மாரப்பாடி. பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு வளர்ந்தேன். ஆனா தொடர்ந்து படிக்க வரும்போது, படித்து படித்து மேல வரும்போது கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது.
கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். மலேசிய தேசங்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அமெரிக்காவிலே சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் சிந்தித்த காரியமோ நான் நினைச்ச காரியமோ அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிரைஸ் தி லார்ட் ஊழியத்தின் பாதையிலே உயர்த்தி அநேக ஆயிரங்களுக்கு அநேக தேசங்களுக்கு ஒரு சாட்சியாய் வைக்க பரலோகத்தின் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. அப்போ நான் நம்புகிறது யாராலே வரும்? கர்த்தராலே வரும். அன்னாள் கர்த்தரை நம்பினாள், அன்னாள் நம்பினது கர்த்தரால் அன்னாளுக்கு கிடைத்தது. பாருங்க, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பேரு பாத்தீங்கன்னா சாமுவேல் என்கிற பேரு. பால் குடி மறந்த பிறகு எல்கானட சொல்றாரு, எல்கானட அன்னாள் சொல்றாங்க, நான் கர்த்தரிடத்துல கேட்டபடினா கர்த்தருடைய சமூகத்தில் விடுறேன்னு சொன்ன உடனே கணவனாரு எஸ் நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க கொண்டு பிள்ளைய தேவ சமூகத்தில் விடுன்னு சொன்ன உடனே, தாய்ப்பால் முடிந்த உடனே, பால் குடி மறந்த உடனே பிள்ளையை கொண்டு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டால் அன்னாளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு பகுதியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 முதல் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து 12 வருஷமாய் பெரும்பாடு இரத்தப்போக்கு உடையவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ வாசிங்க அவருக்கு பின்னாக வந்து இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தான் நம்புகிறது கர்த்தராலே வரும். இப்ப யாருக்கு என்ன வேணும்? இந்த சகோதரிக்கு ஒரு அற்புத சுகம் வேணும். வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் இந்த வசனம் வாசிமா, 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம். ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத, எந்த ஒரு வைத்தியராலும் சொஸ்தமாக்கப்பட முடியாதபடிக்கு இருந்த ஒரு ஸ்திரீ வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்றார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தாள். அல்லேலூயா. அது அவளுடைய பலவீனம், இந்த வியாதியினாலே அவ நினைச்சா இனி இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா 12 வருஷமாய் கண்டினியூவா அவளுக்கு பிரைஸ் தி லார்ட் பெரும்பாடா இருக்கு, இரத்தப்போக்கா இருக்கு. அவ 12 வருஷமா இரத்தப்போக்கு இருந்துகிட்டு இருக்குன்னா அவளுடைய சரீரம் எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கும், ரத்தம் இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக வைத்தியர்கள் அந்த வைத்தியரை பார்க்கறாங்க, இந்த வைத்தியரை பார்க்கறாங்க, எந்தெந்த வைத்தியரை பார்க்கறாங்க, எங்கேயுமே விடுதலை கிடைக்கல. கடைசியாய் பணமும் செலவாச்சு, கையில காசும் இல்லை, விடுதலையும் இல்லை, இனி மரணம் தான் முடிவு என்று வரும்போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வந்தது. இயேசுவை நம்பினால் நிச்சயமாய் எனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு அந்த வழியா போகும்போது இயேசு விட்ட போய் இப்படி இந்த பிரச்சனையை சொல்றது, என்னுடைய கஷ்டத்தை எப்படி அவட்ட போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சொஸ்தம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் பேரில் விசுவாசமாய் அவரை நம்பினவளா இருந்தாள்.
வசனம் சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசத்தோட போய் தொட்டா இம்மீடியட்டா, வசனம் சொல்லுது, உடனே அவள் இரத்த போக்கு நின்று போனது. நம்முடைய ஆண்டவராகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அநேக ஜெப விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபத்தோடு காணப்படலாம். இந்த மாதத்திலே நாம் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். நாம் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் நம்புகிறது அவராலே வரும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லார் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன். எல்லாரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எலியேசர் கர்த்தரை நம்பினார், அன்னாள் கர்த்தரை நம்பினாள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை நம்பினாள். பிரைஸ் தி லார்ட். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை நம்பினாள். நாம் நம்புகிறது கர்த்தராலே வரும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். இந்த வேளையில் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் எந்த ஜெப விண்ணப்பத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எலியேசரை போல உம்மை நம்புகிறேன் ஐயா, அன்னாளை போல உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, யோபுவை போல நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, தாவீதை போல நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஐயா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. ஓ, நான் ஜெபிக்கிற காரியத்துக்கு விடுதலை கொடுக்க உம்மாலே கூடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே இந்த கடைசி ஜெபத்தை சகோதரர் தாவீது முன்பாய் கடந்து வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே சோதரிக்கிறோம் மட்டுமாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தொடங்கும் முதல் முடியும் வரை ஆண்டவரே உம்முடைய தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் ஆண்டவரே எங்களை அனல் கொண்டு ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் கர்த்தர், ஆண்டவரே சோதரிக்கிறோம். நான் நம்புகிறது ஆண்டு உம்மாலேயே வரும் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே சோதரிக்கிறோம். நான் ஒவ்வொரு நம்பிக்கை நாங்கள் காரணராய் காணப்படுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நம்புகிறது உம்மாலே நாங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம். நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தையின்படி ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் தேற்றினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மீதியான கரங்களை கத்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கும்படியாக, உண்மையை நோக்கும்படியாக, ராஜா உண்மையை தேடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே சோதரிக்கிறோம். உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவனை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே சோதரிக்கிறோம். எந்த தீங்கும் எந்த தீமைகளும் அணுகாதபடிக்கு என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீங்க. ஆண்டவரே சோதரிக்கு இந்த ஆண்டில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே சோதரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அற்புதமாய் நடத்துங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, எல்லா தேவைகளை சந்திப்பீராக வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது